Today, I want to make it absolutely clear to Assad and those. This is probably the most difficult search. If they want to get you, they'll get you. விஜய் புரொடக்ட்ஸ் வழங்கும் மற்றொரு 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த 7 நாட்களில் உலக அரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, தகவல்களை, சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். IS பயங்கரவாத இயக்கத்தின் ஆதரவாளர் ஒருவர் நியூசிலாந்தில் நடத்திய கத்திக்குத்து தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இறுதியில் அந்த கத்திக்குத்து தாக்குதலை நடத்திய IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் என்று கூறப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த நபர் காவல் அதிகாரிகளினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பிலான அறிவிப்பை அந்நாட்டு பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் வெளியிட்டிருக்கிறார். நியூசிலாந்து நாட்டில் உள்ள ஆக்லாந்து நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்குள் வெள்ளிக்கிழமை நுழைந்த ISIS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் அங்கிருந்த 6 பேரை சரமாரியாக குத்தினார். சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் அவரை சுட்டு வீழ்த்தினர். காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்தில் அவர் இருந்து வந்தது தற்போது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் கூறுகையில், கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த அந்த நபர் நியூசிலாந்துக்கு வந்தார். பயங்கரவாத கண்காணிப்பு பட்டியலில் அவர் இருந்துள்ளார். ஆக்லாந்து நகர்ப்புற பகுதியில் உள்ள ஷாப்பிங் மாலுக்கு சென்ற அவர் அங்கிருந்து கத்தியை எடுத்து மக்களை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவரை கண்காணித்து வந்த காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினர். காயமடைந்தவர்களில் 3 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. IS இயக்கத்தால் கவரப்பட்ட அந்த நபர் இந்த வன்முறை செயலில் ஈடுபட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். As Sri Lankans and as representatives of Muslim community organizations in particular, we are shocked and saddened to hear about this horrific act of terrorism in Auckland. As prominent organizations who are representative of religious, civil, women's and youth segments of the Muslim community in Sri Lanka, we unequivocally condemn this act of violence. Our thoughts and prayers are with the families of the victims and all New Zealanders at this moment of grief. அண்மை காலமாக உலகின் பல நாடுகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. அந்த வகையில் ஐரோப்பியாவில் இருக்கின்ற பல்வேறு நாடுகள், அதே நேரத்தில் சீனா போன்ற நாடுகளிலும் பல்வேறு வகையிலான இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் அண்மை காலமாக கலிபோர்னியா மாகாணத்தில் கடும் தீப்பரவல் இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்தில் துருக்கியிலும் காணப்பட்டது இவ்வாறு ஒரு நிலைமை. இந்த சந்தர்ப்பத்தில் லூசியானா மாகாணத்தில் ஒரு பெரும் புயல் தாக்கம் ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். ஐதா புயல் கடுமையாக இப்பொழுது அமெரிக்காவின் பல மாநிலங்களை வாட்டி வருகிறது. அமெரிக்காவில் வீசிவரும் ஐதா புயல் மற்றும் கனமழைக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 60ஐ கடந்துள்ளது. இதுகுறித்து அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவிக்கும் போது, கரிபியன் கடலில் கடந்த மாதம் 26ஆம் தேதி உருவான ஐதா புயலால் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நியூயார்க் நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்தன. மேலும் பல கார்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் மேரிலாந்து மாகாணம் முதல் கனடிக் மாகாணம் வரையிலான பகுதிகளில் 47 பேர் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதி புயல் வெள்ளத்தால் அதிகம் பாதிப்படையக்கூடிய பகுதியாக இருந்தாலும் ஐதா புயல் எதிர்பார்த்ததை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் கூறினர். உயிரிழந்தவர்களில் நியூ ஜெர்சி மாகாணத்தைச் சேர்ந்த 23 பேரும் அடங்குவர் என்று அந்த மாகாண ஆளுநர் பிலிப் மர்ஃபி தெரிவித்துள்ளார். இது தவிர நியூயார்க் நகரில் ஐதா புயலுக்கு மேலும் 13 பேர் பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். பென்சில்வேனியாவில் 5 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தவிர பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேலும் பலர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன என்று அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் 2 வெவ்வேறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக 190 பேர் பலியாகி இருந்தார்கள். இந்த தாக்குதல் குறித்து ஜோ பைடன் கடுமையான எச்சரிக்கைகளையும்
ISIS கோரசான் அமைப்புக்கு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோரசான் அமைப்பு எதிர்வரும் காலங்களில் தாலிபான் அமைப்புக்கு சவாலாக விளங்கும் என்றும் இப்பொழுது அமெரிக்க தரப்பு கூறியிருக்கிறது. ஒரு பக்கம் தாலிபான்களுடைய கையில் ஆட்சி அதிகாரம் சென்றிருக்கிற நிலையில் IS பயங்கரவாத அமைப்பினுடைய இந்த பயங்கரமான செயல்கள் குறித்து தங்களுடைய அதிருப்தியினை இப்பொழுது அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாகவே இந்த IS இயக்கத்தினர் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ட்ரோன் விமானங்கள் மூலம் இதில் பல முக்கியமான புள்ளிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டிருந்தது. பொதுமக்களுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட 10 பேர் அளவில் பலியாகி இருப்பதாக ஆப்கானிஸ்தான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருந்திருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகு மற்றொரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அவர் சொன்னதை போன்றே மீண்டும் 5 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இதற்கான பொறுப்பினையும் ISIS கோரசான் அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு ஆஸ்திரேலிய பிரதமரும் தன்னுடைய கண்டனத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எதிர்வரும் காலங்களில் ஆப்கானிஸ்தானில் மிக அச்சுறுத்தலான ஒரு சூழலை உருவாக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை இந்த தாக்குதல் place we choose in a moment of our choosing. ஜோ பைடனின் இந்த வார்த்தைகளை நிஜமாக்க தீவிர நடவடிக்கையில் இறங்கியது அமெரிக்க ராணுவம். அதன்படி கடந்த சனிக்கிழமை ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் இருக்கும் IS கோரசான் பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து தாக்க சிறிய ரக ஆளில்லா விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ட்ரோன் விமானங்கள் IS கோரசான் பயங்கரவாதிகளின் நிலைகள் மீது குண்டுகளை வீசி தாக்கியது. இதில் காபூல் விமான நிலைய தாக்குதலுக்கு சதி செய்து மொழியாக இருந்து நடத்தி காட்டிய பயங்கரவாதி கொல்லப்பட்டார் என தகவல்கள் கூறின. ட்ரோன் தாக்குதலில் IS கோரசான் பயங்கரவாத அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயற்பட்டு வந்தவர் கொல்லப்பட்டார் என அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவின் தளபதி பில் அர்பன் கூறும்போது, ஆளில்லா விமான தாக்குதல் ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் நடந்தது. இதில் காபூல் விமான நிலையத்துக்கு மூளையாக செயற்பட்ட பயங்கரவாதி கொல்லப்பட்டான். நாங்கள் இலக்கை அளித்துள்ளோம். பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏதுமில்லை என்று எங்களுக்கு தெரியும் என கூறினார். ஆனால் இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். அதே நேரம் இந்த தாக்குதலில் காபூல் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டிய IS பயங்கரவாதிகள் 7 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. IS கோரசான் என்றால் இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசான் ப்ரொவின்ஸ். இவர்கள் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் மட்டுமே நாச வேலைகளை நடத்தி கொண்டிருக்கும் IS பயங்கரவாத அமைப்பின் கிளையைச் சேர்ந்தவர்கள். பயங்கரவாதிகளின் சொர்க்காபுரி என்று ஆப்கானிஸ்தானை சொன்னால் அதில் மிக மோசமான கொலை வெறி கும்பல் என்றால் அது இந்த IS கோரசான் அமைப்பினர்தான். IS கோரசான் பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் 100 தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஈராக்கிலும் சிரியாவிலும் IS பயங்கரவாத அமைப்பினர் கொடிகட்டி பிறந்த 2015 ஜனவரியில் உதயமானதுதான் இந்த அமைப்பு. அது முதல் கொலைவெறி தாக்குதல்களை அரங்கேற்றி வரும் அநியாயக்காரர்கள் இந்த அமைப்பினர். தங்கள் அமைப்பு சரியில்லை, தங்கள் அமைப்பின் பயங்கரவாதம் போதாது என்று கூறுகிற
அதிருப்தியாளர்கள் பலரும் IS கோரசானில் ஐக்கியமாகி விடுவார்கள். இதில் இருப்பவர்கள் அனைவரும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். சமீப காலமாக நடந்த மிக கொடூரமான நாச வேலைகளை நடத்தி காட்டியவர்கள் இவர்கள்தான். மகளிர் பள்ளிகள், வைத்தியசாலைகள் பலவும் இவர்களது தாக்குதல் இலக்குகளாக கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. வைத்தியசாலை வார்டுகளில் கர்ப்பிணி பெண்களையும் தாதிகளையும் குருவிகளை சுடுவது போல சுட்டுத் தள்ளிய துப்பாக்கிகள் இவர்களுடையவை. ஆப்கானிஸ்தானில் இவர்களது தலைமையகம் என்றால் அது நங்கர்ஹார் மாகாணம். ஆரம்பத்தில் இதில் 3000 பேர் இருந்ததாகவும் அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் படைகளின் அதிரடியில் பெரும் வீழ்ச்சியை இந்த அமைப்பினர் சந்தித்ததாகவும் சொல்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் கடந்த 15ஆம் தேதி தாலிபான் கைகளில் துப்பாக்கிகளுடன் ஆளும் அதிகாரம் வந்து சேர்ந்த போது கோரசான் அமைப்பினர் தங்களுடைய காட்டு தர்பாரை தொடங்கியுள்ளனர். தாலிபான்களுக்கும் ISIS கோரசான் அமைப்பினருக்கும் பொருந்தி போகாதே. தாலிபான்கள் புனித போரை கைவிட்டு விட்டனர் என்பது IS அமைப்பினரின் குற்றச்சாட்டு. இதில் அதிருப்தி அடைந்துள்ள தாலிபான்கள் பலரும் IS கோரசானில் கலந்துவிட்டனர். எதிர்காலத்தில் அமையவுள்ள ஆப்கானிஸ்தான் அரசுக்கு சிம்ம சொப்பனமாகவும் தலைவலியாகவும் அமையப்போவது இந்த IS கோரசான் பயங்கரவாதிகள் தான் என்றால் அதுதான் உண்மை. IS கோரசான்களை ஆப்கானிஸ்தானில் இயங்க அனுமதிக்க மாட்டோம் என தாலிபான்கள் கூறினாலும் IS கோரசான்கள் இந்த நிலையில் தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் நடைபெற்றவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அவர் இது பற்றி கூறும்போது, காபூலில் கள நிலவரம் தொடர்ந்து மிகவும் அபாயகரமான பகுதியாகவே உள்ளது. விமான நிலையத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் அபாயம் அதிகளவில் உள்ளது. அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளதாக ராணுவ வீரர்கள் தம்மிடம் தெரிவித்துள்ளனர் என அவர் கூறினார். மேலும் காபூலில் இருக்கும் அமெரிக்க குடிமக்கள் விமான நிலையத்தில் இருந்து விலகி இருக்குமாறு ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து விமான நிலையம் மற்றும் நுழைவு வாயில்களில் பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக காபூலில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் மீண்டும் காபூல் உள்ள ஹமீத் கர்சாய் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. காரில் இருந்து ஏவப்பட்ட இந்த ராக்கெட்டுகளை காபூல் விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்பு நடுவானில் தடுத்து அழித்தது. இருந்தும் இந்த 5 ராக்கெட்டுகளில் ஒன்று காபூல் விமான நிலையம் அருகே இருந்த குடியிருப்பு பகுதியில் விழுந்தது. இந்த தாக்குதலை நடத்தியது தாலிபான்களா அல்லது IS பயங்கரவாத அமைப்பினரா என்பதில் குழப்பம் நீடித்தது. ஆனாலும் காபூல் விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் காபூலில் நடைபெற்ற தாக்குதலானது மிகவும் தீய மற்றும் மனிதாபிமானமற்ற செயல் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் தாக்குதலுக்கு முன்பாகவே காபூலில் இருந்து ஆஸ்திரேலிய படை வீரர்கள் வெளியேறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் ஆஸ்திரேலியா இதுவரை 4100 பேரை ஆப்கானில் இருந்து மீட்டுள்ளதாகவும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் உதவியின்றி இது நடந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தங்கள் நாட்டு தூதரகத்தை மூடுவதாகவும் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கான தூதரையும் ஆஸ்திரேலியா திரும்ப பெற்றுள்ளது. எனினும் ஆப்கானிஸ்தானில் ஆஸ்திரேலிய நாட்டு மக்கள் பலர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்டுக் கொண்டு வர காத்திருப்பதாகவும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. The United States and the United Kingdom made that possible. Were it not for the some 5,000 troops that they had on the ground, it would not have been possible for Australia to engage in these operations. இதே நேரம் ஆப்கானிஸ்தானில் மக்களை மீட்கும் பணிகள் கடந்த 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து இங்கிலாந்து ராணுவ வீரர்களும் தாயகம் திரும்பினர். 2 வாரங்களில் 14,500க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து குடிமக்களை வெளியேற்றியதாக இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதே நேரம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறும்போது, ஆப்கானிஸ்தானில் உள்ள தூதரக நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுகின்றன. அதுக்கு பதிலாக கத்தார் நாட்டில் உள்ள தோஹா நகருக்கு அமெரிக்க தூதரகம் மாற்றப்படுகிறது. இது பற்றி முறைப்படி நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்படும். ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு சூழல் மற்றும் அரசியல் நிலைமை நிச்சயமற்ற நிலையில் எதிர்கால நலனை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதாக சொல்லப்பட்ட தினத்துக்கு முன்பாகவே அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றன. அதே நேரத்தில் இப்பொழுது பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இது தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு ராணுவ தளபாடங்கள், அதே நேரத்தில் ஹெலிகாப்டர்கள், யுத்த உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை இப்பொழுது அமெரிக்க படையினர் ஆப்கானிஸ்தானில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு கூறக்கூடிய முக்கியமான விடயம். இது தொடர்பில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக ஆப்கானிஸ்தான் யுத்தத்துக்காக $83 பில்லியன் அமெரிக்கா செலவழித்திருக்கிறது. அதிலும் இறுதி ஆண்டில் மாத்திரம் $3 பில்லியன் அமெரிக்க ஆப்கானிஸ்தான் ராணுவத்தினை நவீனமயப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கும் பயிற்சிகளை அளிப்பதற்காகவே அமெரிக்கா செலவிட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் அவர்களிடமிருந்த மிக முக்கியமான கவச வாகனங்கள், யுத்த உபகரணங்கள், யுத்த தாங்கிகள் என்பன இவ்வாறு விட்டுச் செல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பயோமெட்ரிக் கருவிகளும் விட்டுச் செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்க இராணுவத்துக்கு உதவிய அல்லது ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கு உதவிய முக்கியமான ஆப்கான் மக்கள் தொடர்பிலான தகவல்கள் இருப்பதாகவும் இதன் மூலம் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அந்த மக்கள் சந்தேகத்தில் இருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் ஏன் இவ்வளவு ஆயுதங்களையும் அமெரிக்கா விட்டுவிட்டு சென்றது என்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
ஜனாதிபதி ஜோ பைடனை முட்டாள் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக ஒரு யுத்தத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் நாட்டை விட்டு திரும்பிச் செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை நேர காலத்தோடு செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவை போன்ற ஒரு நாட்டிலிருந்து இவ்வாறு ஒரு நாட்டுக்குள் யுத்தம் செய்துவிட்டு தங்களுடைய யுத்த தாங்கிகளையாவது எடுத்து வரக்கூடிய நிலைமையில் இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கவில்லை என்பதுதான் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டு. ஆனாலும் கூட இது தொடர்பில் அமெரிக்க இராணுவ தரப்பு கூறுகின்ற கருத்து என்னவென்றால், எங்களுக்கு நேரம் போதாமல் இருந்தது, குறிப்பிட்ட திகதிக்குள் நாங்கள் வெளியேற வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக தாலிபான்கள் காபூல் நகரை கைப்பற்றி ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியையும் கையில் எடுத்து விட்டார்கள். அவர்களுடைய கணக்குப்படி 3 மாதம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். சிஏவினுடைய கணக்குப்படி ஒரு 3 மாதம் செல்லும் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் தாலிபான்கள் கைப்பற்றுவதற்கென்று. அப்படியாக இருந்தால் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தங்களுக்கு இவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்க இராணுவ தரப்பு இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவ்வாறு சொல்லி 1 வாரம் கூட ஆகாமல் தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆப்கானிஸ்தான் வந்துவிட்டது. இதுவும் ஒரு பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இராணுவ தளவாடங்கள் விட்டு சென்றது ஒருபுறம் இருக்க, தாலிபான்கள் அமெரிக்க இராணுவ வீரர்கள் வெளியேறியதை தொடர்ந்து இதன் வெற்றி கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய உடல் ஒரு அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றில் தொங்கவிட்டபடி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது உயிரோடுள்ள உடலா அல்லது பொம்மையா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. சமூக வலைத்தளங்களிலும் இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வெளியாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் அது உயிருடன் இருக்கிற ஒரு தாலிபான் ஆதரவாளர் தான் என்பது பின்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் ஆப்கானிஸ்தானுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் தாலிபான்கள் எடுத்ததற்கு பிறகு இப்போதும் வெற்றி கொண்டாட்டங்களை நிறைவு செய்துவிட்டு ஆட்சி அதிகாரம் தொடர்பிலான இறுதி முடிவுகளை எடுக்கின்ற இறுதிக்கட்டத்துக்கு அவர்கள் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சில பல மாற்றங்கள் அந்த நாட்டில் இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் அந்த நாடானது பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக மாறிவிடக் கூடாது என்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கூட்டாக அறிக்கையினை தயார் செய்து வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி செல்வதற்கான உதவியினை தாலிபான்கள் செய்ய வேண்டும் என்று 100 நாடுகள் இணைந்து ஒரு கூட்டறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் இந்த யுத்த காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வாறான நிதியுதவி ஆதாரங்கள் வழங்கப்படுகின்றன என்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு நாடும் எந்த ஒரு விடயத்தினையும் குறிப்பிடவில்லை. மக்கள் இப்பொழுதோ கடும் சொல்லனா துயரங்களை ஆப்கானிஸ்தானில் அனுபவித்து வருகின்றார்கள். அகதிகளாய் அவர்கள் பாகிஸ்தானை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை ஆப்கானிஸ்தானில் எதிர்காலத்தில் ஏற்படுத்திவிடக்கூடும் என்ற ஒரு அச்சத்தினையும் இது தோற்றுவித்திருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் தாலிபான்கள் அமைக்கப் போகும் ஆட்சி, அதற்கு இப்பொழுது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஆதரவளித்திருக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்துத்தான் தாலிபான்களுடைய ஆட்சி எவ்வாறு செல்லப்போகிறது, ஆப்கானிஸ்தானுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தெரிந்து கொள்ளலாம். அல் கைதா இயக்கத்தினருக்கு அடைக்கலம் கொடுத்த விவகாரத்தில் தாலிபான்களை வேறறுக்கும் நோக்கத்தில் 2001 ஆப்கானில் நுழைந்த அமெரிக்க படைகள் சுமார் 20 ஆண்டு காலமாக ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசுடன் இணைந்து பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இருப்பினும் தாலிபான்களை முழுமையாக ஒழிக்க முடியாமல் போனதால் தாலிபான் விவகாரத்தை தற்போது கண்காணித்து வரும் அமெரிக்காவின் 4வது அதிபர் ஜோ பைடன் அண்மையில் தங்களது படைகளை முற்றிலுமாக திரும்பப் பெறும் முடிவில் உறுதியாக இருந்தார். அதன்படி ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறத் தொடங்கியதும் 20 வருடங்களாக அமெரிக்க படைகளின் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களை கண்டு அஞ்சி அடங்கி போயிருந்த தாலிபான்கள் மீண்டும் ஆப்கானின் நகரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றத் தொடங்கினர். இதுவரை அமெரிக்க படைகளின் ஆதரவுடன் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த ஆப்கான் ராணுவத்தினர் அமெரிக்க படைகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் பலத்த பின்னடைவை சந்தித்தனர். ஆயுத ரீதியாக பலம் பொருந்திய தாலிபான்களை எதிர்கொள்ள முடியாமல் ஆப்கான் மக்களை கையறு நிலையில் விட்டுவிட்டு முழுமையாக வெளியேறினார்கள். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று ஆப்கான் தலைநகர் காபூலை கைப்பற்றிய தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த நாட்டை முழுமையாக தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் அமெரிக்கா தங்கள் வீரர்கள் ஆப்கானிலிருந்து வெளியேற ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்திருந்ததால் மீட்பு பணிகள் காரணமாக தலைநகர் காபூல் விமான நிலையம் மாத்திரம் அமெரிக்க படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. தாலிபான்கள் காபூலை கைப்பற்றும் போதே 90% அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறிவிட்ட நிலையில் மீதமிருந்தவர்களும் அவசர கதியில் வெளியேறினார்கள். அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் தங்கள் குடிமக்களை ஆப்கானிலிருந்து விமானங்களை அனுப்பி மீட்டன. கூடவே தாலிபான்களுக்கு அஞ்சி பிற நாடுகளுக்கு அகதிகளாக பயணப்பட்டனர் ஆப்கானின் பூர்வ குடிமக்கள்.
அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்தது போலவே அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக வெளியேறின. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆப்கானிஸ்தானில் எங்கள் 20 வருட ராணுவ இருப்பு முடிந்துவிட்டது. கடந்த 17 நாட்களில் எங்கள் ராணுவ விமானப்படைகள் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய விமான போக்குவரத்தை இயக்கி சுமார் 1,20,000 அமெரிக்க குடிமக்கள், நட்பு நாடுகளின் குடிமக்கள், அமெரிக்காவின் ஆப்கானிஸ்தான் நட்புறவாளர்கள் முதலியவர்களை வெளியேற்றினர் என்றார். தொடர்ந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற விரும்புவோர்களுக்கு தாலிபான்கள் அனுமதி தர வேண்டும் என்றும் பைடன் கேட்டுக் கொண்டார். அமெரிக்க படையினரின் கடைசி ராணுவ விமானம் வெளியேறிய பின்னர் அங்கு நுழைந்த தாலிபான்கள் விமான நிலையத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆப்கானில் 20 வருடங்களாக முகாமிட்டிருந்த அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து தாலிபான்கள் உற்சாக மிகுதியில் வானத்தை நோக்கி அதேபோல் அவசர கதையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய அமெரிக்க படைகள் சினூக் ஹெலிகாப்டர்கள், ஹம்வி வாகனங்கள், ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். அமெரிக்க படைகள் விட்டுச் சென்ற ஆயுதங்களை கையில் ஏந்தியபடி காபூல் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சினூக் ஹெலிகாப்டர்களை பார்வையிட்டபடி தாலிபான்கள் சுதந்திரமாக உலாவரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகின. நவீன ஆயுதங்கள், விமானங்கள் உள்ளிட்டவற்றை தாலிபான்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக அங்கேயே விட்டுச் சென்றது குறித்து அமெரிக்கா மீது பல்வேறு உலக நாடுகளும் விமர்சனங்களை முன்வைத்தன. அதையடுத்து ஆப்கானில் ராணுவ தளவாடங்களை விட்டுச் சென்றது குறித்து விளக்கமளித்த தாலிபான் எதிர்ப்பு படையின் தளபதி கென்னத் மெக்கன்சி, குறிப்பிட்ட கால நேரத்துக்குள் நாடு திரும்ப வேண்டிய கட்டாயம் எங்கள் படைகளுக்கு இருந்தது. போதிய நேரமில்லாமல் போனதால் எங்கள் ராணுவ தளவாடங்களை அங்கேயே விட்டு வர வேண்டியதாக இருந்தது. இருப்பினும் தாலிபான்கள் எங்களின் ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை அந்நாட்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் என்பதால் ஆப்கானில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பாக காபூல் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எங்களின் 73 ராணுவ விமானங்களை செயலிழக்க செய்துவிட்டோம். இனி அவற்றை நிரந்தரமாக பயன்படுத்த முடியாது. அவை ஒருபோதும் பறக்காது. அவற்றை யாராலும் பறக்க வைக்கவும் முடியாது. அதேபோல ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பத்தையும் 27 ஹம்பி வாகனங்களையும் 74 MRAP கவச வாகனங்களையும் நிரந்தரமாக பயன்படுத்த முடியாத வகையில் செயலிழக்க செய்திருக்கிறோம் என்றார். அதைத் தொடர்ந்து பென்டகன் தரப்பிலிருந்து வெளியான அறிக்கையொன்றில் பென்டகனில் ஆப்கானில் சுமார் 70 MRAP கவச வாகனங்களை விட்டுச் சென்றிருப்பதாகவும் அவை ஒவ்வொன்றும் $1 மில்லியன் மதிப்புள்ளவை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோல் அமெரிக்காவின் GAO அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா 2001 செப்டம்பர் மாதம் முதல் 2021 ஆகஸ்ட் மாதம் வரை ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் $83 பில்லியன் செலவழித்திருப்பதாகவும் இந்த ஆண்டு மட்டும் ஆப்கான் படைகளுக்கான பயிற்சி மற்றும் உபகரணங்களுக்காக $3 பில்லியன் செலவழித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காபூல் விமான நிலையத்தில் அமெரிக்க படைகள் விட்டுச் சென்ற ஆயுதங்களுடன் தாலிபான்கள் உலாவந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அனைவரையும் பதறச் செய்த நிலையில் அமெரிக்கா தரப்பில் ராணுவ தளவாடங்களை செயலிழக்க செய்துவிட்டதாக வெளிவந்த அறிவிப்பு சற்றே ஆப்கான் விவகாரத்தில் அனைவரையும் ஆசுவாசப்படுத்தியது. இருப்பினும் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை தாலிபான்களால் ஒருபோதும் இயக்க முடியாது என்று அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில் தாலிபான்கள் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான உயர் ரக ஹெலிகாப்டர் ஒன்றில் மனித உடல் ஒன்றை தொங்கவிட்டபடி இயக்கியதாக வீடியோ ஒன்று வெளியாகி மீண்டும் உலகரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாலிபான் தலைமையிலான இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தானின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு என்று கூறப்படும் தலிப் டைம்ஸ் என்ற ட்விட்டர் பக்கத்தில் இதோ எங்கள் விமானப்படை, இந்த நேரத்தில் இஸ்லாமிக் எமிரேட்ஸின் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஆப்கானின் கந்தகார் நகரத்தின் மீது பறந்து தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டு அந்த வீடியோ பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஹெலிகாப்டரில் தொங்கவிடப்பட்டிருப்பது மனித உடல் இல்லை என்றும் அது உயிருடன் இருக்கும் தாலிபான் ஒருவர்தான் என்றும் கூறப்படுகிறது. வீடியோவின் குறிப்பிட்ட ஓரிடத்தில் அந்த நபர் தரையில் இருக்கும் மக்களை நோக்கி கையசைப்பது பதிவாகியுள்ளது என ஃபேக் செக் தளங்கள் மேலும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பிட்ட வீடியோ ட்விட்டரில் பகிரப்பட்ட சில நிமிடங்களிலேயே சர்வதேச பத்திரிகையாளர்கள் பலரும் தங்கள் பக்கங்களில் பகிர்ந்து வைரலாக்கினார்கள். தாலிப் டைம்ஸ் என்ற கணக்கிலிருந்து முதலில் வெளியான இந்த வீடியோ சிறிது நேரத்திலேயே ட்விட்டர் நிறுவனத்தால் நீக்கப்பட்டு அந்த கணக்கும் முடக்கப்பட்டது. அமெரிக்கா ராணுவ தளவாடங்களை தங்கள் படையினர் முற்றிலுமாக செயலிழக்க செய்துவிட்டதாக கூறி வரும் வேளையில் அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிநவீன பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை தாலிபான்கள் இயக்கும் வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ராணுவ தளவாடங்கள் மாத்திரமன்றி அமெரிக்க ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வந்த பயோமெட்ரிக் கருவிகள் சிலவும் தாலிபான் கையில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்களுக்கான ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் உள்ளூரில் அமெரிக்க ராணுவத்தோடு பணிபுரிபவர்களையும் அடையாளம் காண அந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. தங்களுக்கான ஒப்பந்ததாரர்கள் மற்றும் உள்ளூரில் அமெரிக்க ராணுவத்தோடு பணிபுரிபவர்களை அடையாளம் காண அந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அந்த வகையில் அந்த பயோமெட்ரிக் கருவிகளில் ஆப்கானிஸ்தான் மக்கள் பலரின் கைரேகை, கண்வெளி ரேகை மற்றும் புகைப்படங்கள் உள்ளிட்ட தரவுகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த கருவிகள் தற்போது தாலிபான்கள் வசம் சென்றிருப்பதால் அதில் உள்ள தரவுகள் மூலம் தங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஆப்கான் மக்களை அவர்கள் அடையாளம் காணக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அப்படி அவர்கள் தங்களை அடையாளம் கண்டால் தங்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என அமெரிக்க படைகளுக்கு ஆதரவு அளித்து வந்த ஆப்கான் மக்கள் பலரும் பயத்தில் உள்ளனர். இந்த நிலையில்
இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆப்கானிலிருந்து வெளியேறிய கடைசி ராணுவ வீரரின் படத்தையும் வெளியிட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் கிறிஸ் என்ற வீரர் இறுதியாக விமானத்தில் ஏறுகிறார். இதன் மூலம் ஆப்கானில் அமெரிக்க மிஷன் முடிவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்க படைகள், அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் உட்பட முழுமையாக வெளியேறிய நிலையில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் சுதந்திரம் அடைந்து விட்டதாக அறிவித்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் தாலிபான்கள் துப்பாக்கியால் வானி நோக்கி சுட்டு அமெரிக்க படைகள் வெளியேறியதை கொண்டாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க படைகள் முழுமையாக திரும்பியது தொடர்பாக அமெரிக்க அரசின் வெளிவிவகார செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், அமெரிக்க ராணுவ விமானங்கள் முழுமையாக வெளியேறிவிட்டன. எங்கள் துருப்புக்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறின. ஆப்கானிஸ்தானுடனான அமெரிக்காவின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. இனி அரசியல் ரீதியான உறவு தொடரும். தற்போதைய நிலவரப்படி நாங்கள் காபூலில் இருந்த எங்கள் இருப்பை, எங்கள் நடவடிக்கைகளை கத்தாரின் தோஹாவுக்கு மாற்றியுள்ளோம். இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானுடனான எங்கள் புதிய உறவை நிர்வகிக்க தோஹாவில் இருப்போம். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து வழங்கும். நமது அரசாங்கத்தின் வழியாக இருக்காது, மாறாக தன்னாட்சி அமைப்புகள் வழியாக இருக்கும். உதாரணமாக ஐநாவின் அமைப்புகள் NGO மூலம் நடைபெறலாம். தாலிபான்களோ அல்லது மற்ற பிரிவினரோ இதனை தடுக்கவோ இடையூறு செய்யவோ மாட்டார்கள் என நம்புகிறோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் நெருக்கடியை கையாளும் ஜோ பைடனின் நடவடிக்கை முட்டாள்தனமானது என ட்ரம்ப் சாடினார். தனியார் தொலைக்காட்சி ஒன்று அளித்த பேட்டியின் போது இது குறித்து அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் நெருக்கடி நம் நாட்டின் வரலாற்றில் இதுவரை செய்த முட்டாள்தனமான நடவடிக்கையின் விளைவு. தாலிபான்களின் கைகளில் சிக்கிய விலை உயர்ந்த ராணுவ உபகரணங்களை அமெரிக்க ராணுவம் அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டது. உண்மையில் இதை நம்புவது கடினம். ஏனென்றால் ஒரு குழந்தை கூட இதை புரிந்து கொண்டிருக்கும். நீங்கள் ராணுவத்தை கடைசியாக வெளியேற்றீர்கள் என்றால் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு குழந்தை கூட அறிந்திருக்கும். மிகவும் வருத்தமாக உள்ளது. இது இதுவரை நம் நாட்டுக்கு நடந்திராத மிகவும் சங்கடமான விஷயம். உலகம் முழுவதும் நாம் முட்டாள்களைப் போல் இருக்கிறோம், நாம் பலவீனமாக இருக்கிறோம், பரிதாபமாக இருக்கிறோம் என்று ட்ரம்ப் பேசினார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் போரை நீட்டிக்க தான் தயாராக இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்றத்தின் வெற்றிக்கு எங்கள் ராணுவத்தின் தன்னலமற்ற தைரியம் காரணமாக இருந்தது. அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்றவர்களுக்கு சேவை செய்தனர். போர் நோக்கத்தில் அல்ல, கருணையின் நோக்கத்தில். வரலாற்றில் இதை எந்த தேசமும் செய்யவில்லை, அதை அமெரிக்கா மட்டுமே செய்தது. ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய முடிவுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். நாங்கள் அதை விரைவில் தொடங்கியிருக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இதனை முன்பு செய்திருந்தால் அது அவசரம் அல்லது உள்நாட்டு போருக்கு வழிவகுத்திருக்கும். சவால்கள், அச்சுறுத்தல்கள் இல்லாமல் போரின் முடிவிலிருந்து வெளியேற்றம் என்பது சாத்தியமில்லை. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவ இருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவு பொதுமக்கள், ராணுவ ஆலோசகர்கள், சேவை தலைவர்கள் மற்றும் களத்தில் இருந்த தளபதிகளின் ஒருமித்த பரிந்துரையின் அடிப்படையில் அமைந்தது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பிற நாடுகளில் அமெரிக்கா காலடி இல்லாமல் பயங்கரவாத போரை நாங்கள் பராமரிப்போம். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் முழுமையாக வெளியேறியது சரியான மற்றும் புத்திசாலி சிறந்த முடிவு என்று நான் நம்புகிறேன். ஆப்கானிஸ்தானில் போர் இப்போது முடிந்துவிட்டது. இந்த போரை எப்படி முடிப்பது என்று இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட 4வது ஜனாதிபதி நான். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அமெரிக்கர்களுக்கு நான் உறுதியளித்தேன். அதை நான் நிரூபித்தேன். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று வெளியேறுவது தன்னிச்சையான காலக்கெடுவால் அல்ல, இது அமெரிக்க உயிர்களை காப்பாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. என் முன்னோடி முன்னாள் ஜனாதிபதி மே 1ஆம் தேதிக்குள் அமெரிக்க படைகளை அகற்ற தாலிபானுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அமெரிக்காவுக்கு தீங்கு செய்ய விரும்புவோர்களுக்கோ அல்லது எங்களுக்கு எதிராகவோ அல்லது நட்பு நாடுகளுக்கு எதிராக பயங்கரவாதத்தில் ஈடுபடுவோருக்கு அமெரிக்கா ஒருபோதும் அடிபணியாது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். நாங்கள் மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். நாங்கள் உங்களை வேட்டையாடுவோம். நீங்கள் இறுதி விலையை செலுத்துவீர்கள் என்று ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்தார். I have the utmost confidence in our brave service members who continue to execute this mission with courage and honor to save lives and get Americans, our partners, our Afghan allies out of Afghanistan. இதே நேரம் ஆப்கானிஸ்தான் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு என தாலிபான்கள் அறிவித்தனர். அமெரிக்க படைகள் வெளியேறியதை வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். தாலிபான்களின் செய்தி தொடர்பாளர் சபீஹுல்லா முஜாஹித் இது பற்றி கூறும்போது, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகம் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்தார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தன. அந்த தீர்மானம் எந்த ஒரு நாட்டையும் அச்சுறுத்துவதற்கு அல்லது தாக்குதல் நடத்துவதற்கு ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படக்கூடாது, அந்த நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கக்கூடாது என வலியுறுத்தியது. மேலும் ஆப்கானிஸ்தானிலிருந்து அனைத்து வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டு மக்கள் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான முறையில் வெளியேற தாலிபான்கள் அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடந்தது. இதில் 13 நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. எந்த ஒரு நாடும் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கவில்லை. அதேவேளையில் நிரந்தர உறுப்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தன. எனினும் 13 நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததால் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறியது. முன்னதாக 15 நாடுகளை நிரந்தர உறுப்பினர்களாக கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியா தற்போது தலைமை தாங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளிநாட்டினரையும் வெளியேற விரும்பும் உள்நாட்டினரையும் பத்திரமாக வெளியேற்ற தாலிபான்கள் அனுமதிப்பார்கள் என சுமார் 100 நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளன.
அதில் எங்கள் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஊழியர்கள் எங்களுடன் பணியாற்றிய ஆப்கானிஸ்தான் மக்கள் மற்றும் ஆபத்தில் உள்ளவர்கள் உள்ளிட்டோர் ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு சுதந்திரமாக பயணிக்க முடியும் என்பதை உறுதி செய்ய நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம். அனைத்து வெளிநாட்டினரும் எங்கள் நாட்டிலிருந்து பயண அங்கீகாரம் பெற்ற எந்த ஆப்கானிஸ்தான் குடிமகனும் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான முறையில் நாட்டுக்கு வெளியே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தாலிபான்களிடம் இருந்து எங்களுக்கு உத்தரவாதம் கிடைத்துள்ளது. அந்த உறுதிப்பாட்டில் நாங்கள் தாலிபான்களை வைத்திருப்போம். ஆப்கானிஸ்தானர்களுக்கு பயண ஆவணங்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம். மேலும் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு பயணிக்கலாம் என்ற தெளிவான எதிர்பார்ப்பும் அர்ப்பணிப்பும் எங்களுக்கு தாலிபான்களிடம் உள்ளது. இந்த புரிதலை உறுதிப்படுத்தும் தாலிபான்களின் பொது அறிக்கைகளை நாங்கள் கவனிக்கிறோம் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தனது ட்விட்டர் தளத்தில் சுமார் 100 நாடுகள் தாலிபான் அளித்த உத்தரவாதத்தின் மீது ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதன்படி அனைத்து வெளிநாட்டினரும் அந்தந்த நாட்டில் இருந்து பயண அனுமதி பெற்ற எந்த ஆப்கானிய குடிமகனும் ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே பாதுகாப்பாக பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா ஏற்கனவே 1,23,000 மக்களை ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கணக்கு கூறியது. அவர்களில் எத்தனை பேர் ஆப்கானிஸ்தானர்கள் என்ற புள்ளிவிவரம் தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே 22 லட்சம் ஆப்கானிஸ்தானர்கள் அண்டை நாடுகளில் அகதிகளாய் குடியேறி இருக்கிறார்கள். இப்போது 35 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கால்நடைகளைப் போல ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடும்பமாக நடந்து சென்று கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானிய அகதிகளை ஏற்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் கூறினாலும் இஸ்பின் போல்டாக் சாமன் எல்லை மூடப்படவில்லை என்கிறார்கள். ஒரு நாளைக்கு 20,000 பேர் அந்த எல்லை வழியாக பாகிஸ்தானில் தஞ்சம் புகுகிறார்கள். இதற்கு செயற்கைக்கோள் படங்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆப்கானிஸ்தான் நில எல்லைகளை தாலிபான்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு உரிய ஆவணங்களுடன் கூடிய வியாபாரிகளை மட்டுமே எல்லை தாண்டி செல்ல அனுமதிப்பதாக சொன்னாலும் ஆயிரம் பேர் எந்த ஆவணமும் இன்றி உயிர் பயத்தால் ஆப்கானிஸ்தானை விட்டு கடந்து செல்ல ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிறார்கள் என தகவல்கள் சொல்கின்றன. ஈரானும் ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு புகலிடம் அளித்து வருகிறது. தனது 3 மாகாணங்களில் அது அகதிகளுக்காக அவசரகால கூடாரங்களையும் அமைத்து தந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டால் அகதிகள் திருப்பி தாயகம் போய்விட வேண்டும் என்று கூறி அனுமதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 35 லட்சம் ஆப்கானிஸ்தானர்கள் ஈரானில் தான் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். தஜிகிஸ்தானிலும் பல்லாயிரக்கணக்கான அகதிகள் ஏற்கனவே அடைக்கலம் அடைந்துவிட்டனர். உஸ்பெகிஸ்தானிலும் சில 1000 அகதிகள் மறுவாழ்வு தேடி சென்றுள்ளனர். இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய யூனியன், ஜெர்மனி என பல நாடுகள் ஆப்கானிஸ்தானர்களுக்கு தஞ்சம் தந்து வருகிறார்கள். இப்படி ஆப்கானிஸ்தானை விட்டு ஆயிரம் மக்கள் உயிர் பயத்தால் வெளியேறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்களது எதிர்காலம் குறித்த கேள்விகளும் இல்லாமல் இல்லை. இப்படி ஆப்கானிஸ்தானை விட்டு ஆயிரம் மக்கள் உயிர் பயத்தால் வெளியேறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்களது எதிர்காலம் குறித்த கேள்விகளும் இல்லாமல் இல்லை. தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கி வந்த நிதியுதவியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கும் கடனுதவியையும் சர்வதேச நிதியம் நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் பல்வேறு நாடுகளும் ஆப்கானிஸ்தானுடனான தூதரக தொடர்பை துண்டித்துள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் மனிதாபிமான பேரழிவு ஏற்படலாம் என ஐநா தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்நாட்டில் மனிதாபிமான மற்றும் பொருளாதார நெருக்கடி மேலும் தீவிரமடையலாம் என்றும் தெரிவித்துள்ளார். நேரம் தாலிபான்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமாக முடிவு எடுப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நாட்டில் உள்ள பல்வேறு தாலிபான் தலைவர்களையும் சந்தித்து பேசி வந்தனர். இதைத் தொடர்ந்து ஆப்கான் தலைநகர் கந்தஹாரில் தாலிபான் தலைவர்கள் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஈரான் நாட்டில் உள்ள ஆட்சி முறை போல ஆப்கானிஸ்தானிலும் ஆட்சி முறையை கொண்டுவர தாலிபான்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாலிபான் இயக்கத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன. அவர்கள் அனைவருக்கும் பதவி வழங்கும் வகையில் பிரதித்துவம் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாலிபான்கள் கந்தஹாரில் தங்களின் வலிமையை காட்ட ஆயுத அணிவகுப்பை நடத்தினர். அதில் தற்கொலை உடைகள் மற்றும் கார்குண்டுகள், அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இடம்பெற்றிருந்தன. அதேபோல் பிரச்சார வீடியோ ஒன்றில் தாலிபான்கள் தற்காப்பு கலை சாகசங்களை செய்தனர். இதுகுறித்த காட்சிகள் ஆப்கானிஸ்தான் அரசு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டன. இந்த 40 நிமிட அணிவகுப்பு தாலிபான் தலைவர்களுக்கு முன்னால் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் தாலிபான்களுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தானில் அமைந்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுடைய அண்மை கால கருத்துக்கள் அவ்வாறு தான் இருக்கின்றன. ஏற்கனவே அடிமைச் சங்கிலிகளை உடைத்துவிட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் குறிப்பிட்டிருந்தார் தாலிபான்களை பற்றி. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் ஆட்சியாளர்களோடு பாகிஸ்தானுக்கு முரண்பாடு இருந்து வந்தது. எனவே பாகிஸ்தானோடு இணைந்து போகக்கூடிய நிலைமையில் ஆப்கானிஸ்தான் இருக்கவில்லை. 2 நாடுகளும் முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் இந்த பகைமையை நீடித்தே வந்தது. இப்போது அவ்வாறான ஒரு நிலை இல்லை என்கிற ஒரு அடிப்படையில் தான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக தாலிபான்களுடைய ஆட்சி தொடர்பில் மிகுந்த கரிசனையோடு செயற்பட வேண்டும் என
பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கேட்டிருப்புகின்ற அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் நேர்மறையான சிந்தனையோடு இருக்கிறார்கள். எனவே அந்த சிந்தனைக்கு இடம் அளியுங்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் ஷாஹித் அஃப்ரிடியும் இது தொடர்பில் அதிரடி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுதோ தாலிபான்களுடைய ஆட்சி அதிகாரம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. முன்பை போல் அல்லாமல் அவர்கள் நிறைய மாறி இருக்கிறார்கள். எனவே நேர்மறையாக சிந்திக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகளுக்கு இடமளிக்க வேண்டும். அவர்கள் கிரிக்கெட்டுக்கும் அனுமதி அளிப்பார்கள், அதே நேரத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்று தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்ட விடயமும் இப்பொழுது சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹமூத் குரேஷி செய்தியாளர்களிடம் பேசினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகும் அந்த நாட்டுடன் சர்வதேச நாடுகள் உறவை பேண வேண்டும். ஆப்கானிஸ்தானுக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். அந்த நாட்டில் பொருளாதார சீரழிவு ஏற்படுவதற்கு சர்வதேச நாடுகள் அனுமதிக்க கூடாது. ஆப்கானிஸ்தானின் நிலைத்தன்மை நீடித்திருக்க வேண்டும் என்றால் புதிய அரசுக்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானில் அமைதியை குலைக்க முயலும் சக்திகள் குறித்து சர்வதேச சமுதாயம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்துள்ள 30 லட்சம் அகதிகளுக்கு பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக அடைக்கலம் அளித்துள்ளது. இதனிடையில் அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையிலான அகதிகள் மீண்டும் வெளியேறுவதற்கான சூழலை சர்வதேச நாடுகள் ஏற்படுத்திவிடக் கூடாது. ஆப்கானிஸ்தான் குறித்த உண்மை நிலவரத்தை தெரிவிக்காததால் தான் அஷ்ரப் கனி தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது. தற்போது தாலிபான்கள் வெளியிட்டு வரும் சில அறிக்கைகள் நம்பிக்கையூட்டும் வகையில் உள்ளன. சர்வதேச சட்டங்களையும் மனித உரிமைகளையும் அவர்கள் மதிப்பதை அந்த அறிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன என்று ஷா மஹமூத் குரேஷி தெரிவித்தார். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி ஐநா உணவு பாதுகாப்பு அமைச்சின் தலைமைச் செயல் அதிகாரி டேவிட் பீஸ்லியை இஸ்லாமாபாத்தில் சந்தித்து பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான், உலக நாடுகள் தாலிபான்களுடன் ஆக்கப்பூர்வமான நல்லுறவை ஏற்படுத்தினால் மட்டுமே அந்த நாட்டில் வசிக்கும் பொதுமக்களுக்கான நிவாரண உதவிகளை அளிக்க முடியும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதற்கிடையே தாலிபான்களுடன் அனைத்து நாடுகளும் தொடர்பு கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சீனாவும் வலியுறுத்தியிருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி, ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறினாலும் அந்த நாட்டில் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்படாமல் இருந்தால் மீண்டும் பயங்கரவாதம் தலைதூக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்று எச்சரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை தாலிபான்கள் இந்த முறை நேர்மறையான மனநிலையுடன் வந்திருப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ஷாஹித் அஃப்ரிடி தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, இந்த முறை தாலிபான்கள் ஒரு நேர்மறையான மனநிலையுடன் வந்திருக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் பெண்கள் வேலைக்கு செல்வதை அனுமதிக்கிறார்கள், பெண்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள். கிரிக்கெட் பற்றி அவர்கள் பார்வையும் நேர்மறையாக இருக்கிறது. அவர்கள் கிரிக்கெட்டை ஆதரிக்கிறார்கள், பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரையும் ஆதரிக்கிறார்கள். அவர்களுக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் என்று அஃப்ரிடி கூறியிருக்கிறார். அஃப்ரிடின் இந்த பேட்டி வைரலாகி கொண்டிருக்கிறது. பலரும் அவரை விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர். தாலிபான் போன்ற அவர் அமைப்பை பற்றி பொதுவெளியில் நல்லபடியாக அஃப்ரிடி போன்ற ஒருவர் பேசியிருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாத அனைவருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதற்கு முன்பு ஆப்கானிஸ்தான் வீரர்கள் நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் தாலிபான் மூத்த தலைவர் அனஸ் ஹக்கானி. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் தலைவரான அசீசுல்லா ஃபஸ்லி மீண்டும் தற்காலிக தலைவராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு போதுமான ஆதரவு தரப்படும் என்று கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு தாலிபான்கள் கூறியிருந்தனர். நிச்சயம் கிரிக்கெட் தடை செய்யப்படாது என்றும் உத்தரவாதம் அளித்திருந்தனர். ஆப்கானிஸ்தான் தலைவர் ஹஸ்மத்துல்லா ஷாஹிதி மற்றும் சில பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த சந்திப்பில் செப்டம்பர் 1ஆம் தேதி இலங்கையில் தொடங்கவிருந்த முத்தரப்பு தொடரில் பங்கேற்பதற்கு தாலிபான்கள் மறுக்கவில்லை என்று கூறப்பட்டது. இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அணிகள் அந்த தொடரில் மோதுவதாக இருந்தது. இதைத்தான் தன்னுடைய தாலிபான் பாராட்டு சான்றிதழில் அஃப்ரிடி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக அந்த தொடர் தற்போது ரத்து செய்யப்பட்டு விட்டது. பாகிஸ்தான் பிரதமர், வெளியுறவு அமைச்சர், முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் தாலிபான்கள் பற்றி தகவல்களை வெளியிட்டிருந்த நிலையில் தாலிபான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜபீஹுல்லா முஜாஹித் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், பாகிஸ்தான் எங்களது இரண்டாவது தாயகம் போன்றது. பாகிஸ்தானுடன் ஆப்கானிஸ்தான் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. மதம் என்று வருகிற போது நாங்கள் பாரம்பரியமாக இணைந்து இருக்கிறோம். இரு நாட்டு மக்களும் கலந்துரையாடுவார்கள். எனவே பாகிஸ்தானுடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறோம். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் பிடித்ததில் பாகிஸ்தானுக்கு எந்த பங்கும் இல்லை. பாகிஸ்தானும் இந்தியாவும் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடனும் தாலிபான்கள் நல்லுறவு வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறோம். நாங்கள் அமைக்க விரும்புகிற அரசு இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையில் அனைத்து ஆப்கானிஸ்தானர்களும் பங்கு பெறுவதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆப்கானிஸ்தான் மண்ணை எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக பயன்படுத்த விட மாட்டோம். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் அனைத்து பகுதிகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாயிற்று. அமைதியும் இயல்பு நிலைமையும் மீட்டெடுத்து வருகிறோம் என்று அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் மக்கள் தாலிபான்கள் ஆட்சியில் நெருக்கடிக்குள்ளாகுவார்கள், அதனிடத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள், மனித பேரழிவு ஏற்படலாம் என்று பல உலக நாடுகள் கருத்து வெளியிடுகின்றன, ஐக்கிய நாடுகள் சபை உட்பட. அதே நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு
எவ்வாறான நிதியுதவிகளை செய்வது, அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு எவ்வாறு நிவாரணங்களை மேற்கொள்வது என்பது தொடர்பில் ஒரு சரியான திட்டமிடலோடு எந்த ஒரு நாடும் எந்த ஒரு கருத்தினையும் வெளியிடவில்லை. இவ்வாறான நிலையில் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் ஒருவருக்கு நடந்திருக்கிற கதையைத்தான் இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆப்கானிஸ்தானில் தொலைத்தொடர்பு துறையில் அமைச்சராக செயற்பட்டிருந்தவர் 50 வயதுடைய சையீத் அகமது என்பவர். இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஒருவர். இவர் அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் அந்த அரசாங்கம் சரியாக நியாயமாக நடந்து கொள்ளாமையின் காரணமாக, தனியார் துறையினருக்கு அதிகளவான கரிசனை காட்டியமையின் காரணமாக அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் 2018ஆம் ஆண்டு இந்த யுத்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பாகவே. அவ்வாறான ஒரு நிலையில் வெளியேறியவர் ஒரு நாட்டினுடைய அமைச்சர் இன்னொரு நாட்டுக்கு சென்றால் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கப்பெறும். ஆனால் இவர் ஜெர்மனிக்கு சென்றிருக்கிறார். அங்கே இவர் சார்ந்த துறை சார்ந்த தொழில்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில், ஆனால் அவருக்கு இப்போது தொழில்கள் கிடைக்கவில்லை. கொரோனாவை காரணம் காட்டி தன்னை நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அங்கே செய்கிற வேலை என்ன தெரியுமா? உணவு விநியோகம் செய்கிறார். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் உணவு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் சையீத் அமர் அவர்கள். இவர் ஒரு முதுகலை பட்டம் பெற்ற ஒரு முக்கியமான பட்டதாரி, அதுவும் தொலைத்தொடர்பு துறையில் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சார்ந்த துறையில் தான் இவர் தொழிலை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு கிடைக்கவில்லை. அதற்காக சும்மா இருந்துவிட முடியாது என்பதற்காக, ஒரு உத்வேகத்துக்காக, தனக்கு எந்த தொழிலும் அவமானம் இல்லை, எனவே தொழில் செய்யாமல் இருப்பதுதான் அவமானம் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் இந்த பணியினை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இவர் தொடர்பிலும் இப்பொழுது உலக ஊடகங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்த துவங்கி இருக்கின்றன. ஆப்கான் மக்கள் முன்னதாக ஆப்கான் தலைநகர் காபூலை தாலிபான்கள் கைப்பற்றுவதற்கு முன்பாகவே அந்நாட்டின் அதிபர் அஷ்ரப் கனி மற்றும் பிற அரசு உயரதிகாரிகள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு அந்நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டனர். அந்த வகையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜெர்மனியில் உணவு டெலிவரி தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆப்கானின் முன்னாள் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் சையீத் அகமது என்பவரின் புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. ஆனால் சையீத் அகமது தாலிபான்களுக்கு அஞ்சி ராஜினாமா செய்துவிட்டு ஆப்கானிலிருந்து வெளியேறவில்லை. மாறாக 2018இல் ஆப்கான் அரசின் திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் தனியாருக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றஞ்சாட்டிவிட்டு தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்தார் சையீத் அகமது. 50 வயதான சையீத் அகமது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். டெலிகாம் துறை நிபுணரான சையீத் 2016 முதல் 2018 வரை ஆப்கானிஸ்தானில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். 2018இல் ஆப்கான் அரசின் செயற்பாடுகள் பிடிக்காமல் பதவி விலகினார். பின்னர் ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆண்டு உள்நாட்டு போர் தீவிரமடைய தொடங்கியதை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கிருந்து வெளியேறி ஜெர்மனியில் குடியேறினார். டெலிகாம் துறையில் பல ஆண்டுகால அனுபவம் கொண்ட சையீத் அகமது ஆப்கானிஸ்தானிலிருந்து ஜெர்மனியின் லீப்ஜிக் நகருக்கு சென்ற பின்னர் தன் துறை சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் கொரோனா நோய் தொற்றின் கோர தாண்டவத்தால் ஏறி இறங்கிய இடங்களிலெல்லாம் நெருக்கடி கால நேரத்தை காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட சையீத் அகமது கையில் கிடைக்கும் வேலைகளை செய்து பிழைத்துக் கொள்வதென முடிவு செய்திருக்கிறார். அதன்படி ஆப்கான் முன்னாள் அமைச்சரான சையீத் அகமது தற்போது லீப்ஜிக் நகரில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் உணவு டெலிவரி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். சையீத் அகமது ஜீப்கிச் நகரின் வீதிகளில் ஆரஞ்சு நிற உடையை அணிந்து கொண்டு உணவு பண்டங்களுடன் விறுவிறுப்பாக சைக்கிளில் பறந்து கொண்டிருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின. அதையடுத்து ஜெர்மனியின் பிரபல லீப்சிக்கர் வால்க்ஸியுடன் செய்தி நிறுவனம் சையீதை தேடி கண்டுபிடித்து அவர் குறித்து தங்கள் பத்திரிகையில் உணவு விநியோக பணியில் ஆப்கானின் முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டது. அதற்கு பின்னர் சையத் டாக் ஆஃப் ஜெர்மனியாக மாறினார். இது குறித்து சையீத் அகமது கூறுகையில், முன்னாள் அமைச்சர் என்பதை தாண்டி எனக்கு டெலிகாம் துறையில் நல்ல அனுபவம் இருக்கிறது. லண்டன் உள்ளிட்ட பிற நகரங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். ஆனால் ஜெர்மனியில் என் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இங்கு வந்தேன். ஆனால் கொரோனா காரணமாக எங்கும் வேலை கிடைக்கவில்லை. இருப்பினும் நான் தேடும் வேலை கிடைக்கும் வரையில் கிடைக்கும் வேலைகளை செய்யலாம் என்று யோசித்தேன். தற்போது பிரபல உணவு விநியோக நிறுவனமான லைஃப் டொரண்டோவில் பணியாற்றி வருகிறேன். இதில் கிடைக்கும் வருமானத்தில் சிறு பகுதியை சேர்த்து வைத்து அதில் ஜெர்மன் மொழி பயின்று வருகிறேன். டெலிகாம் துறையில் நல்ல வேலை கிடைக்கும் வரை இந்த நல்ல வேலையை நிச்சயம் தொடர்வேன். வேலை செய்யாமல் இருப்பதுதான் அவமானமே தவிர எந்த வேலையும் அவமானம் இல்லை என்பதால் இந்த பணியை மனநிறைவுடன் செய்து வருகிறேன். நான் தற்போது எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். ஆப்கானை கைப்பற்றியிருக்கும் தாலிபான்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். சர்வதேச சமூகம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நிற்க வேண்டாம். தொடர்ந்து ஆப்கானுக்கு பொருளாதார ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் தங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று தெரிவித்தார். ராசல் கைமாவில் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலில் பாரிய தீவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்திருக்கிறார்கள். நல்லவேளை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ராசல் கைமாவின் அல் ஜசீரா துறைமுகம் வர்த்தக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கப்பல்கள் அதிக அளவில் வந்து செல்லும் முக்கிய மையமாக இந்த துறைமுகம் இருந்து வருகிறது.
இந்த துறைமுகத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக கப்பல் ஒன்று நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென்று கப்பலின் கெபின் ஒன்றில் தீப்பிடித்தது. சற்று நேரத்தில் மளமளவென தீ பரவி கப்பல் முழுவதும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. இது பற்றி தகவல் அறிந்து 4 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வாகனங்களில் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்தனர். அவர்கள் தீயை அணைக்க நீண்ட நேரம் போராடினர். கிரேன் மூலம் நாலாபுரமும் தண்ணீரை பீச்சி அடித்து நள்ளிரவு 1:20 அளவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பிறகு விடிய விடிய நெருப்பை அணைக்கும் பணி நடைபெற்றது. முழுமையாக அதிகாலை 4 மணிக்கு தீயை அணைத்தனர். 4 மணி நேரம் தீயணைப்பு படை வீரர்கள் போராடி தீயை அணைத்தது குறிப்பிடத்தக்கது. அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ராசல் கைமா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பருவநிலை மாற்றம்தான் இப்போது உலக நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனை. அதுவும் கார்பன் உமிழ்வை குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது பருவநிலை மாற்றம் தொடர்பான அதிகாரியாக செயற்படுகின்ற ஜான் கெரி மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சீனாவோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான திட்டமிடல்கள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் இரு பெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான உறவு கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் மோசமடைந்துள்ளது. வர்த்தக போரில் தொடங்கிய பிரச்சினை படிப்படியாக வளர்ந்து மோதலாக உருவாகி நிற்கிறது. பல்வேறு விகாரங்களில் இரு நாடுகளும் முரண்பட்டாலும் பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளன. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் பருவநிலை மாற்றம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி பருவநிலை மாற்றத்தை தடுக்க ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கவும் பிற நாடுகளுடன் இணைந்து செயற்படவும் இரு நாடுகளும் உறுதி பூண்டன. அத்தோடு உலகிலேயே அதிகளவு கார்பன் உமிழ்வை கொண்ட நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா 2025ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மொத்த ஆற்றல் நுகர்வில் 20% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருந்து உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளன. இந்நிலையில் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் சீனா பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளது. பருவநிலை மாற்றத்துக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஜான் கெரி சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளுடன் பருவநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது தொழில்துறைக்கு முந்தைய நிலைகளை விட 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரும் வெப்பநிலையை கட்டுப்படுத்த வலுவான முயற்சிகளுக்கு ஜான் கெரி அழைப்பு விடுப்பார் என தெரிகிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றுதான் நைஜீரியா. இங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் அடிக்கடி கடத்தப்படுவது வழக்கம். அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இப்பொழுது மாறியிருக்கிறது. எனவே பெற்றோருக்குத்தான் எப்போதும் தலையீடாக மாறியிருக்கிறது. நிம்மதியாக இந்த மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப முடிவதில்லை. அங்கே இருக்கின்ற பயங்கரவாத அமைப்புகள் ஒவ்வொரு மாணவர்களாக அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு சென்று கடத்துகின்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இவ்வாறு கடத்தப்பட்ட மாணவர்கள் தொடர்பில் பெற்றோர் நெருக்கடி நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள். எது எப்படியோ 136 மாணவர்கள் இப்பொழுது பயங்கரவாதிகளால் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடந்த சில மாதங்களாக பள்ளிக்கூடங்களுக்குள் புகுந்து மாணவர்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் நைஜீரியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நைஜர் மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி 150க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர். மாணவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் பிணைத் தொகையை வழங்க வேண்டும் என பயங்கரவாதிகள் கூறினர். இதையடுத்து மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பள்ளிக்கூட நிர்வாகம் இணைந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தயார் செய்தது. ஆனால் அந்த தொகை போதுமானதாக இல்லை என கூறி மாணவர்களை விடுவிக்க பயங்கரவாதிகள் மறுத்துவிட்டனர். அத்தோடு பிணைத் தொகையை வழங்க சென்ற ஒரு நபரையும் பயங்கரவாதிகள் கடத்தி வைத்துக் கொண்டனர். இந்நிலையில் பயங்கரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட மாணவர்களில் 6 பேர் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்துவிட்டதாக அண்மையில் செய்தி வெளியானது. இது கடத்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது. இதையடுத்து பயங்கரவாதிகளின் பிடியில் உள்ள மாணவர்களை விடுவிக்க உதவும்படி அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் பிணை கைதிகளாக வைத்திருந்த 136 மாணவர்களையும் பயங்கரவாதிகள் விடுவித்து விட்டதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் பலவீனமாகவும் ஆரோக்கியமற்ற நிலையிலும் இருந்ததால் அவர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை மாணவர்களை மீட்க பயங்கரவாதிகளுக்கு பிணைத் தொகை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்க அவர் மறுத்துவிட்டார். உலகில் பல்வேறு நாடுகளில் இப்பொழுது சிறுவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுவது சிறுவர்கள் இப்பொழுது செல்லிட தொலைபேசிகளை கையில் வைத்திருப்பது. அதுவும் ஆண்ட்ராய்டு போன்கள் இப்பொழுது பிள்ளைகளுடைய கைகளில் கிடைத்தால் அவர்கள் பல்வேறு வகையிலான விடயங்களை அதில் பார்க்கிறார்கள். குறிப்பாக கார்ட்டூன் பார்க்கிறார்கள், அதே நேரத்தில் ஆன்லைன் கேமில் பங்கேற்கிறார்கள் என்று பறந்து விரிந்து இந்த கொரோனா கட்டுப்பாடு காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளில் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பெற்றோர்களும் இதை விரும்பியோ விரும்பாமலோ அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் சீனா ஒரு அதிரடி திட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறது. 3 மணி நேரம் மாத்திரம்தான் நீங்கள் ஆன்லைனில் கேம் விளையாடலாம் என்பது. எனவே பிள்ளைகளுடைய மனநிலையை சரியாக பராமரிப்பதற்கான ஒரு தீர்மானமாக சீனா இதனை கருதுகிறது. வார இறுதி நாட்கள் அல்லது விடுமுறை நாட்கள், இந்த நாட்களில் மாத்திரமே இந்த 3 மணி நேரமும் இவர்கள் உபயோகப்படுத்தலாம் என்ற ஒரு
அனுமதி இப்போது வழங்கப்பட்டிருப்பது. கண்ட நேரங்களிலெல்லாம் நீங்கள் செல்போனை பயன்படுத்தி வீடியோ கேம் விளையாட முடியாது. அதனை அனுமதிக்கின்ற நிறுவனங்களும் இப்போது கண்காணிக்கப்படுகின்றன, விளையாடுபவர்களும் கண்காணிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அதிரடி திட்டத்தினை சீனா கூறியிருக்கிறது. இது தெற்காசிய நாடுகளுக்கும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். நவீன ஆன்லைன் தொழில்நுட்பங்கள் நமது வாழ்வை வசதியாகவும் எளிதாகவும் மாற்றியிருக்கின்றன. அதே நேரம் உடல் உழைப்பு குறைவு, சக மனிதர்களுடன் கலந்து பழக ஆர்வமின்மை போன்ற விரும்பத்தகாத பக்க விளைவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இளம் வயதினர் வன்முறை, வெறித்தனம் நிறைந்த நவீன ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றனர். இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு எதிராக சவுக்கை தூக்கியிருக்கிறது சீன அரசு. அங்கு சிறுவர்கள் வாரத்துக்கு 3 மணி நேரம் மட்டுமே ஆன்லைன் கேம் விளையாடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த கட்டுப்பாட்டால் சிறார் சிறுமியர் வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மட்டும் இரவு 8 மணியில் இருந்து 9 மணி வரை ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட முந்தைய கட்டுப்பாட்டின்படி சிறுவர்கள் தினமும் 1.5 மணி நேரமும் விடுமுறை நாட்களில் 3 மணி நேரமும் ஆன்லைன் கேம் விளையாட அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சீன அரசின் தற்போதைய அதிரடி அறிவிப்பு ஆன்லைன் விளையாட்டுகளில் பெரும் பூதங்களாய் விளங்கும் அந்நாட்டின் பிரம்மாண்ட தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதித்திருக்கிறது. அவற்றின் பங்கு மதிப்பு உடனடி சரிவை சந்தித்திருக்கிறது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முறைப்படி கடைபிடிக்கின்றனவா என்று தீவிரமாக கண்காணிக்கவும் போகிறோம் என்று சீன அரசு எச்சரித்திருக்கிறது. தொழில்நுட்பத்தில் குதிரை பாய்ச்சல் வளர்ச்சி கண்டு வரும் சீனா தற்போது அதற்கு கடிவாளம் போட தொடங்கி இருக்கிறது. அங்கு ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் மட்டுமல்லாது மின் வணிகம் மற்றும் ஆன்லைன் கல்வி நிறுவனங்களையும் குறிவைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆன்லைன் கல்வி பயிற்சி நிறுவனங்கள் முக்கியமான பள்ளி பாடங்களுக்கு இணைய வழியில் பாடம் நடத்துவதற்கு கடந்த மாதம் தடை விதிக்கப்பட்டது. இதனால் கல்வி வணிகத்தில் கோடி கோடியாய் கல்லா கட்டி வந்த பெரும் கல்வி நிறுவனங்கள் கலங்கி போய்விட்டன. விஜய் ப்ரொடக்ட்ஸ் வழங்கிய 7ஆம் நாள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. அடுத்த வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30க்கு 7ஆம் நாள் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். தயாரிப்பில் உதவிய ஜாஸ் பிரான்சிஸ், சங்கர், புஷ்பராஜ் ஆகியோருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் 8:30க்கு சந்திப்போம்.